வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது நரிவேட்டா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் டொவினோ தாமஸ், சுராஜ் வெஞ்சரமுடு, சேரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை. அந்த சம்பவம் தான் முத்தங்கா இன்சிடென்ட். அதாவது ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா, அவங்க தங்களுக்கான இடங்களை கவர்மெண்ட் சீக்கிரம் அலோகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அறப்போராட்டம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு பந்தோபஸ்தா போலீஸும் இருக்காங்க. அந்த போராட்டத்தின் போது திடீர்னு வன்முறை கட்டவிழ்க்கப்படுது அண்ட் ஒரு விதமான கலவரமா மாறுது. அதுல ஒரு போலீஸ் மற்றும் நிறைய ஆதிவாசிகள் இறந்து போறாங்க. இந்த இன்சிடென்ட்டை மையமா வச்சு தான் இவங்க கதையை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டொவினோ தாமஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த இன்சிடென்ட்டை அவர் எப்படி பார்க்குறாரு, அதில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இது மாதிரியான உண்மை சம்பவங்களை படமாக்குறது அப்படின்றது மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்ணிக்கிட்டே வராங்க. இதே மாதிரி இந்த ஆதிவாசி லேண்ட் இஷ்யூ இருக்குல்ல, இதை மையமாக வச்சு இதுக்கு முன்னாடி வந்த படம் படா அப்படின்ற ஒரு படம். பட் அந்த படா படத்தில் அந்த உண்மை சம்பவத்தை அப்படியே படமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முத்தங்கா இன்சிடென்ட்டை மையமாக வச்சு இவங்க ட்ராமா அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ட்ராமாவை ஆட் பண்ண விதம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டருக்கு இது நடக்க போகுது, இவர் தான் இதுக்கு காரணமாக இருப்பார் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் இருக்கும். இது வரைக்குமே நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆல்சோ வெற்றிமாறன், ராம் இவங்களோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸை க்ளோரிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு காரணமாக நம்ம ராம் முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதாவது போலீஸ் அப்படின்றவங்க ஒரு சிஸ்டமோட அப்பாரட்டஸ், சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை அவங்க கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதை மீறி தனிச்சையாக அவங்களால எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க இந்த படத்தில் ஒரு போலீஸை ஹீரோவாக காட்டுறாங்க அப்படின்னும் போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயத்தை இவர் நிகழ்த்தி காட்டுறாரு அப்படின்றத நமக்கு கன்வின்சிங்காக கன்வே பண்ணணும்ல, அதை இவங்க பண்ணலை அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த கலவரத்தை படமாக்கின விதமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் டொவினோ தாமஸோட அந்த கேரக்டர் ஆர்க்கே பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சிருக்காங்க. அதாவது அவர் எதனால் இந்த வேலையை எடுக்கிறாரு அண்ட் இந்த வேலையில் அவர் இனிஷியலாக அவரோட மனநிலை எப்படி இருக்குது அண்ட் அந்த மாற்றம் எப்படி வருது அப்படின்ற மாதிரி கொடுக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே அது ஆர்கானிக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை போல்டாக சொல்ல நினைச்சதுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள். அதையும் டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. பட் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.